சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திருவள்ளூரில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைதான ஏடிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஆயுதப்படை பிரிவுடைய ஏடிஜிபியாக பணியாற்றி வந்த ஜெயராம் சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்பு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர் நேரில் ஆஜரானார். அப்போது இந்த வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக அவரை திருவாலங்காடு போலீசார் கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அந்த விசாரணைக்கு பிறகு அவரை சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் தமிழக காவல்துறையினர் முடிவு செய்து அதற்கான பரிந்துரையை உள்துறையிடம் தமிழக காவல்துறை அனுப்பி வைத்தது. தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த கடத்தல் வழக்கில் ஜெயராமுக்கு தொடர்பு இருப்பது தொடர்பான முதல்கட்ட ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகத்தான் திருவாலங்காடு போலீசார் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த வழக்கில் அவர் கைதாகி இருக்கிறார். 1996ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான ஜெயராம் சொந்த ஊர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழக காவல்துறையில் பல்வேறு முக்கிய பதவிகளில் அவர் வகித்திருக்கிறார். குறிப்பாக நாமக்கல், அதே போல சேலம் உள்ளிட்ட காவல் மாவட்டங்களில் எஸ்பியாக அவர் பணியாற்றியிருக்கிறார். கோவையில் ASPயாக பணியாற்றியிருக்கிறார். மேலும் வேலூர், தஞ்சாவூர், கோவை சரகங்களில் DIGயாக அவர் பணியாற்றியிருக்கிறார். சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல இணை ஆணையராகவும் அதன் பின் IGயாக பதவி உயர்வு பெற்று மேற்கு மண்டல IGயாகவும் மத்திய மண்டல IGயாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையராக நீண்ட நாட்கள் அவர் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகுதான் அவருக்கு ADGPயாக பதவி உயர்வு கிடைத்தது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ADGPயாக பதவி உயர்வு கிடைத்த பிறகு அவர் நேரடியாக ஆபரேஷன்ஸ் பிரிவு ADGPயாக அவர் இடமாற்றம் செய்யப்படுகிறார். அதன் பிறகு குற்ற ஆவண காப்பகத்துடைய ADGPயாகவும் ஆயுதப்படை பிரிவில் தற்போது ADGPயாகவும் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். 2 முறை ஆயுதப்படை பிரிவில் அவர் ADGPயாக பணியாற்றியிருக்கிறார். தற்போது கைதான ஜெயராமிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் கடத்தலுக்கு கூலியாக பணம் கைமாறி இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 3 கார்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதில் அந்த சிறுவன் கடத்தப்பட்ட பிறகு அந்த சிறுவனை பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கி விடுவதற்காக வந்த கார் என்பது ஜெயராம் பயன்படுத்தப்பட்ட கார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த காருடைய பதிவு எண்ணையும் முதல் தகவல் அறிக்கையில் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த கைப்பற்றப்பட்ட 7.5 லட்சம் ரூபாய் பணம் யாருடைய பணம் என்ற கோணங்களில் விசாரணையை போலீசார் தற்போது முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். கடத்தலுக்கு கூலியாக பல லட்சங்கள் பேரம் பேசியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையில் தான் திருவாலங்காடு போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.